நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் மருந்து எடுக்கிறதுக்காக வந்தேன். இவ்வளவு நேரம் நீ தான் இங்க இருந்தியா? நான் பிரியான்னு நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு தெரியும்ல. அப்ப நான் பிரியா இல்ல வந்தனான்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, அது நான் கேக்குறாருல, சொல்லுங்க. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அடிபட்டுருச்சு. அதான் இங்க ஏதாச்சும் மருந்து இருக்குமான்னு தேடலான்னு. குழந்தை ரூம்ல எந்த மருந்தும் வைக்கிறது இல்ல, ஹால்ல தான் இருக்கு எல்லாம். இவ மருந்து தேடி வந்தவளா தெரியலையே. ஒருவேளை அதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா நேரா வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இவரை பேச விட்டு கேட்டுட்டு இருக்கணும்? பிரியா, ஏன் 2 பேருமா சேர்ந்து என்ன ப்ளேம் பண்றீங்க? எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. நான் பெயின்ல இருந்தேன். என்ன விடுங்க. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றான்னு தெரியலையே. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? இதெல்லாம் வேணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. நானும் பூஜாவும் பேசுறதை ஒட்டு கேட்டுட்டு அர்ஜுன் பேசுறதை கேட்கறதுக்காக கிளாஸ் உடைச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லாமே வேணும்னு பண்றது. ஆமாமா, நான் அதை கேட்டதும் அவ அப்படியே ஷாக் ஆயிருக்கணும். இது சும்மா சாம்பிள் தான். இதுக்கப்புறம் தான் இருக்கு அவளுக்கு. வந்தனா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. வந்தனா, நாங்களும் உங்க காயத்துக்கு மருந்து போடணும்னு தான் பாக்குறோம். ஆனா நீங்க திரும்ப திரும்ப கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறமாச்சும் கேர்ஃபுல்லா இருங்க. இது பரவாயில்ல, ஏதோ சின்ன அடி, சமாளிச்சிட்டோம். இதுவே பெரிய அடியா இருந்தா காயமும் பெருசா இருக்கும், வலியும் பெருசா இருக்கும். இந்தாங்க, போட்டுக்கோங்க. வந்தனா, இந்த அட்வைஸ் பண்றது இருக்கு பாருங்க, அது ஒரு சுகர் பேஷண்ட் இன்னொரு சுகர் பேஷண்ட்டுக்கு ஸ்வீட் கொடுக்கற மாதிரி. கொடுக்கறவங்களுக்கும் கஷ்டம், வாங்குறவங்களுக்கும் கஷ்டம். அதுக்காக நான் அட்வைஸ் பண்ணாம ஹெசிடேட் பண்றதா நினைச்சுக்காதீங்க. அட்வைஸ் பண்றதுலாம் எங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அல்வா கிண்டுற மாதிரி. நல்லா தெரிஞ்சு ஒருத்தங்களுக்கு அல்வா கொடுக்க போறோம்னு தெரிஞ்சுக்கின்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அப்படிதான் எனக்கு. நீங்க ஒன்னும் பால் குடிக்கிற பச்சை குழந்தை கிடையாது. இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என் ரூம்குள்ள வரதா இருந்தா கதவை தட்டிட்டு வாங்கன்னு. உண்மையிலேயே மருந்துக்காக தான் வந்தீங்கன்னா நீங்க அதை பண்ணிருப்பீங்க. சரி விடுங்க, தோ மருந்து தான் கொடுத்துட்டேனே. இது சாதாரண ஆயின்மெண்ட் இல்ல, இது போட்டா இல்லாத காயம் கூட சரியாயிடுமா. உங்களுக்கு தேவைப்படும், போட்டுக்கோங்க.